ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னா, ஜோதிடத்தில் கிரகங்கள் வழியாக என்னென்ன நோய் ஏற்படுது, அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு மரபு வழியில் கூறப்பட்ட மருத்துவ நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஒவ்வொரு கிரகமாக பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிற கிரகம் சுக்கிரன். சுக்கிரன்னாலே அழகு, ஆடம்பரம், மிடுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் அப்படின்னு நம்ம சுக்கிரனை அழகு, ஆடம்பரம், பொருளாதாரம் இதை குறிக்கக்கூடிய காரகத்துவமாக நம்ம சொல்கிறோம். அப்போ அதே போல் அழகு அப்படின்னாக்களே நம்ம என்ன செய்வோம், சுக்கிரன் அப்படிங்கனாலே முகம் பகுதி, முகத்தில் முன்வரிசைன்னு சொல்கிறோம் பாருங்க. அப்போ வீட்டுக்கு அழகு எது, வீட்டோட வாசல். அப்போ முகத்தோட முன் அழகு அப்படி சொல்லக்கூடிய முன் வரிசை பற்கள் இருக்கு பாருங்க, அதுதான் சுக்கிரன். அதே போல் 2 கன்னங்கள் அழகை வர்ணிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 2 கன்னங்களும் முன்வரிசையும் மட்டும்தான் சுக்கிரன். அப்போ அதற்கப்புறம் கழுத்து பட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் சுக்கிரன். அதற்கப்புறம் நமக்கு கர்ப்பப்பை, அது சுக்கிரன். அதற்கப்புறம் பிறப்பு உறுப்புகள் சுக்கிரன். அப்போ இந்த உறுப்புகள் வழியாக என்னென்ன நோய் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உறுப்புகளில் கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் நம்ம பெண்கள் சந்திக்கிறாங்க. அப்போ கர்ப்பப்பை சம்பந்தமான நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த இளமை காலகட்டம் நமக்கு குழந்தை உருவாகிற ப்ராசஸ்ல இருந்து சில பேருக்கு அதிகப்படியான மருந்துகள் கொடுத்து கர்ப்பப்பை எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் சுக்கிரன். அப்போ நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை உருவாக்குவது சுக்கிரன். அதே போல் கல்லடைப்பு, அதே போல் நமக்கு மூலச்சூடு, இதர் போன்ற நோய்களிலிருந்தெல்லாம் உருவாக்கக்கூடிய சுக்கிரனின் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன மருத்துவ நடைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக கன்னம் பகுதியில் என்ன நோய் வரப்போகுது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முகப்பரு தான் முதற்கட்ட நோய். இது இளமை காலம், வாலிப பருவத்திலேயே நமக்கு ததும்பக்கூடிய முதல் நோய். அப்போ இது நோய் இல்லை, அது இயற்கை பருவ மாற்றம் தான். இதை எளிமையாக தீர்ப்பதற்கு ஒரு மருத்துவ நடைமுறை நான் சொல்கிறேன். டிஸ்பிளே பாருங்க. இதில் அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, அது நம்ம கிராமப்புற பகுதிகளில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். அதை நம்ம 1க்கு 2 பிக்சராக போடுறேன், அது நல்லா பாருங்க. அதனுடைய பிச்சம்னா உடைச்சோம்னா அதுலேருந்து ஒரு பால் வரும். அந்த அம்மான் பச்சரிசி பாலை முகப்பருக்கள் மீது நம்ம தடவும் போது அந்த நோய்கள்லேருந்து நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்குது. அதே போல் இரண்டாவதாக பாருங்க, இது நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய முல்தானி மெட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பொருள். அப்போ இதையும் நம்ம இரவு நேரங்களில் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். முகத்தில் தடவிட்டு விடிய காலையில் இதை நம்ம சுத்தம் செய்யும் போது தொடர்ந்து ஒரு 15 நாட்கள்லேருந்து 30 நாட்கள் வரைக்கும் இதை பயன்படுத்தினாலே இந்த முகப்பருவிலிருந்து முழுமையான விடுதலையை பெறலாம். நான் சொன்ன இந்த 2 மருத்துவ நடைமுறைகளில் முல்தானி மட்டிங்கிற பொருளை மட்டும்தான் நீங்கள் 15 நாட்களுக்கு மேலே பயன்படுத்தணும். அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 8 நாட்களுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அது 8 நாட்களுக்கு மேலே பயன்படுத்தும் போது தோலில் அரிப்பு, ஏதாவது தொந்தரவுகள் உங்களுக்கு வரலாம். அதனால் அதை குறைவாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை முகப்பருவிலிருந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதே போல் நமக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது நமக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவு. அப்போ கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு நமக்கு 27 நாளைக்கு ஒரு தடவை. அப்போ அந்த மாத சுழற்சி அப்படிங்கிறதுக்கு சரியாக இருக்கணும். அப்போ நமக்கு பூமியும் சந்திரனும் நமக்கு அந்த 2 பேருடைய தாக்கம் இருக்குல்ல, அப்போ வளர்பிறை தேய்பிறை, அந்த 27 நாள் அந்த சுழற்சி பூமிக்கும் சந்திரனுக்குமான உறவு, அந்த மாதவிலக்கு சுழற்சியே நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ பூமி சந்திரன் அந்த பிணைப்பு, அந்த இயக்கம், சுழற்சி. அப்போ சந்திரன் ஒரு கிரகம் இல்லைன்னா இங்கே நமக்கு மாதவிலக்கு நடைமுறை பெண்ணுக்கு உருவாக போவதில்லை. அந்த மாதவிலக்கு நடைமுறை இல்லை என்றால் கர்ப்பம் தரிக்க போறதில்லை. கர்ப்பம் தரிக்க போவதில்லை என்றால் இந்த பூமியில மனிதர்களை வாழ முடியாது. அப்ப பூமிக்கு அருகில் சந்திரன் சுழல்வது எவ்வளவு மனித வளர்ச்சிக்கு, மனித இனத்தோட உற்பத்திக்கு எவ்வளவு தேவை என்பதை நமது உறவுகள், நமது நேயர்கள் உணர்ந்து கொள்ளணும். அதே போல இந்த சுழற்சியிலிருந்து, நமது தாக்கத்திலிருந்து உடல் ஏன் வெளியில போகுது அப்படின்னா, மரபுக்கு அப்பாற்பட்ட உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது தான். அப்போ மரபுக்கு அப்பாற்பட்ட உணவுகள் எது, நம்ம ரசாயனம் கலந்த உணவுகள், கூல்ட்ரிங்க்ஸ், நம்ம சொல்லக்கூடிய அந்த பிஹெச் வேல்யூன்னு சொல்லுவோம். அதில் நம்ம அதிகமாக கூட குறைவாக உள்ள பொருட்களில் நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக உள்ள பொருள் பயன்படுத்துறது, ஆசிட் அதிகமாக உள்ள பொருட்கள் சாப்பிட்றது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது. இந்த உணவுகள் மூலமாகத்தான் நமக்கு இந்த நோய்க்கு நம்ம ஆட்படுறோம். அப்போ இதிலிருந்து இந்த உணவு நடைமுறைகளை தவிர்த்தாலே இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான உபாதைகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெறலாம். கர்ப்பப்பைக்கு முதல்ல அளவுக்கு அதிகமான மருந்து பொருட்கள் எடுத்துக்கிறத குறைச்சிருங்க. இப்போ இயற்கையான உணவுகளில் உளுந்தை நீங்கள் எந்த வகையில் வேணாலும் சாப்பிட்லாம். அப்போ நீங்கள் வடையாகவும் சாப்பிட்லாம், கஞ்சியாகவும் சாப்பிட்லாம், களியாகவும் கிண்டி சாப்பிட்லாம். காலையில் உளுந்த களி சாப்பிட்றது இது கர்ப்பப்பைக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அதே போல் நமக்கு பெண்களுக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட சதவீதம் இருக்கணும். ஏசியிலே இருக்கணும். அப்போ உள்பக்கம் நமக்கு வெளியில் குளிர்ச்சி இருந்தால் உள்ள சூடு ஏற்படும். அப்போ கர்ப்பப்பை ஒரு விதமான வெப்பநிலையை அது முன்ன பின்ன மாறும்போது, உள்வெப்பம் அகவெப்பம் மாறும்போது கர்ப்பப்பை பாதிக்கப்படும். அப்போ குளிர்சாதன பெட்டிகளில் உள்ள உணவுகளும் சாப்பிடக்கூடாது, குளிர்சாதன அறையிலும் இருக்கக்கூடாது. பெண்கள் குறைந்தபட்சம் நமக்கு காலையில் எந்திரிச்சு கோலம் போடுறதுல இருந்து
அதே போல் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறது. அப்போ நம்ம சாணம் தெளித்தல், கோலம் போடுதல், இதெல்லாம் இயற்கையிலே நமக்கு எதுக்குன்னா, அந்த பொருள் அந்த மாட்டுச்சாணத்தை எடுக்கும்போது சரி, அதிகாலையில் கோலமிடுதல். அப்போ அதிகாலை நேரங்களில் நமக்கு சுக்கிரனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் மார்கழி மாதம் வாசலில் கோலம் போடுற நடைமுறைகளை கொண்டு வந்தாங்க. வெள்ளி கொலுசுகள், வெள்ளினாலே சுக்கிரன் தான். அந்த வெள்ளி பொருட்களை பெண்கள் பயன்படுத்தும் போது இந்த உடல் உறுப்புகளோட இயக்கம் சீராக இருக்கு. அப்போ கோலம் போடுறது ஆரம்பித்து வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துறது எல்லாமே சுக்கிரனோட தாக்கத்தை பெண்கள் முழுமையாக பெறுவதற்காகத்தான் நம்ம தமிழர் பண்பாட்டில் இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாமே இருந்தது. அப்ப இந்த நடைமுறைகளை நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும். குறைந்தபட்சம் மற்ற மாதங்களை விட மார்கழி மாதம் பெண்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும். அதே போல வெள்ளி பொருட்களை நீங்க அணிகலன்களை அதிகமா பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது இந்த உடல் உபாதைகள் இருந்து, இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகளில் இருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை பெறலாம். அடுத்ததாக சர்க்கரை அப்படின்னு சொல்றோம், டயபெட்டிக் சொல்றாங்க. அதை நம்ம முன்னோர்கள் அப்ப ஆதி காலத்துல ரொம்ப பழம்பெரும் காலத்துல சர்க்கரை நோய்னு ஒன்று கிடையாது. ஏன்னா மனிதன் உடல் உழைப்புல இருந்தா அப்போ உடல் இயக்கம் சீராக இருந்தது. அப்போ இந்த சர்க்கரை நோயின்னு ஒன்று இல்லை, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்தது. அதை கூட நம்ம தமிழர்கள் என்ன சொன்னோம், நம்மளர் மருத்துவமே அதை நீர் இழிவுன்னு சொன்னுச்சு. அதுக்கு சர்க்கரைன்னு வைக்கல, டயபெட்டிக்னு வைக்கல, பல பேர்கள் நிறைய சொல்றாங்களா. அது போல அதை இழிவுபடுத்தாம நீர் கெட்டு போச்சு, அவ்வளவுதான். இதை சுத்தப்படுத்தினாலே நமக்கு சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை பெறலாம். அப்ப நீர் இழிவுன்னு ஒரு தூய்மையான ஒரு சொல்லாடலை வச்சாங்க. அப்ப நீர் கெட்டு போறது என்ன அர்த்தம், நமக்கு முப்பொருள் கொள்கையில நமக்கு வாதம் பித்தம் கபத்துல கபம், அப்ப அளவுக்கு அதிகமான கபம், உடல்ல நீர் வந்து கபம் மிகுந்து போயிட்டுது. இது என்ன செய்யுது, உடல்ல அந்த செரிமானமாகாம அந்த உடல் இன்ஜின் சொல்லக்கூடிய பொருள் நமக்கு செரிமானமாகாம இருக்கு. அப்ப செரிக்க முடியல. அப்ப சத்து பொருட்கள் அதிகமா கொடுக்கறத நிப்பாட்டிட்டு எளிமையாக செரிமானம் கொடுக்கக்கூடிய, செரிமானம் ஆகக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டாலே சர்க்கரையிலிருந்து குறைந்தபட்ச விடுதலை பெறலாம். அப்ப எளிதில் செரிமானமாகக்கூடிய பொருள் எது, ஆவியில் வேக வச்ச பொருள் மட்டும்தான் எளிதில் செரிமானமாகக்கூடிய பொருள். இப்ப காலையிலிருந்து இரவு, காலை இரவு இந்த இருவேளை உணவு, மதிய உணவு கூட நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். காலையும் இரவும் அப்ப இட்லி, இடியாப்பம், புட்டு, இது போல ஆவியில் வேக வச்ச பொருட்களை சாப்பிட்றது எளிமையாக சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை பெறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்ததாக என்ன செய்யலாம், பசிக்கும் போது உண்ணுதல். நம்ம ஏற்கனவே சொன்ன வழக்கமான நடைமுறை தான், பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும், நேரத்துக்குன்னு சாப்பிடக்கூடாது. அதற்கப்புறமாக ஒரு குடிநீர் சொல்றேன் பாருங்க, டிஸ்பிளே பாருங்க. இதுல இரவு தூங்க போகும்போது நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. அடுத்த நாள் ஹோல் டே, அடுத்த நாள் முழுவதுமாக அந்த நீரை உங்க குடிநீரா வாட்டர் கேன்ல யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்ப இரவு என்ன செய்றீங்க, ஒரு பானை எடுத்துக்கிறீங்க, 5 லிட்டர் அளவு நீர் எடுத்துக்கிறீங்க. அதை நன்றா கொதிக்க வைங்க. கொதிக்கிறது அப்படிங்கிறது அந்த பபிள்ஸ் வரும் பாருங்க, முட்டை கொதின்னு வரும். அப்போ கொதி நிலை வந்ததும் அதுக்கப்புறம் அந்த நீரை இறக்கி கீழே வச்சிடணும், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இறக்கி வச்சதுக்கு அப்புறம் ஒரு சிட்டிகை அளவு ஜீரகம், ஒரு சிட்டிகைன்னா உங்களுக்கு புரியும், 2 விரல்ல நெருதி எடுத்தா எவ்வளவு வருமோ அதான் ஒரு சிட்டிகை. எண்ணிக்கையில் 8 மிளகு. இது என்ன செய்யறோம், இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த பானையில நம்ம அதை போடுறோம், போட்டு மூடி வச்சிடுறோம். இது இரவு செய்யறோம். அடுத்த நாள் விடியற் காலை முழுவதும், அந்த ஹோல் டே முழுவதும் இதை குடிநீராக நீங்கள் அருந்தணும். இதை நீங்க ஒரு 2 மாதங்கள்ல இருந்து 3 மாதத்துக்கு நீங்க நடைமுறைப்படுத்தினாலே உங்களுக்கு இந்த நீர் என்ன செய்யும், இந்த நீர் மாலிகுல்ஸ், இந்த நீர் மூலக்கூறுகள் அனைவருமே நம்ம அந்த ஜீரகமும் மீளகும் சேர்ந்து நமக்கு செரிமானத்தன்மையை தூண்டும், பழைய கழிவுகளை நீக்கும். அப்போ உடல் இயக்கம் கொஞ்சம் சீராகுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கும். அப்போ சர்க்கரையிலிருந்து விடுபடுவதற்கு இது ஒரு எளிமையான நடைமுறை. இதை உதாசீனப்படுத்தாம உறவுகள், நேயர்கள் இதை பின்பற்றி பாருங்க. அடுத்ததாக நமக்கு கல்லடைப்புன்னு சொல்றோம். சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு, பான்கிரியாசிஸ் கணையத்துல இருக்கு, பல்வேறு பகுதிகளில் உள் உறுப்புகள்ல கல் அடைப்புன்னு சொல்றோம். அப்ப நம்ம சொல்லக்கூடிய சில பொருட்கள் அதுல உடல் உறுப்புகள்ல தேங்கிறது. அப்ப இதை நம்ம நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நம்ம இதுதான், நம்ம சுகரு, சர்க்கரை, நம்ம இந்த கல்லடைப்பு, இது எல்லாமே ஒரே விதமான நோய் தான். அப்ப உடல் உறுப்புகள் சரியான செரிமான சிக்கலை சந்திக்கிறது. செரிமான சிக்கல் தான் இந்த நோயின்னு சொல்லலாம். அதை எளிமையா சொல்ல போனா அதுதான் இந்த வார்த்தை. அப்ப இதுல இருந்து விடுபடுவதற்கு ஏற்கனவே சொல்லக்கூடிய நம்ம அந்த ஜீரகம் மிளகு குடிநீர், இதே உறவுகள் பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்ததாக அந்த டிஸ்பிளே பாருங்க, ஒரு தாவரத்தை காட்டுறேன். இந்த தாவரம் வந்து ரணகள்ளின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நீங்க ஸ்கூலுக்கு படிக்கிற காலகட்டத்தில் நீங்க ஒரு நூலில் கட்டி தொங்க விடுவாங்க. அந்த காட்டில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அந்த செடி வளர்ந்துகிட்டே இருக்கும். அது தலைகளாக கட்டி தொங்க போடுவாங்க. கட்டி போட்டா குட்டி போடும்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க. அப்ப அந்த இலையை நம்ம தினமும் ஒரு 5 இலைகள் எடுத்து சாப்பிடலாம். இது சாப்பிடும்போது என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு இந்த கல்லடைப்புல இருந்து ஒரு முழுமையான விடுதலையை தருது. அதற்கப்புறமா நம்ம பீன்ஸ் சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான பொருள். ஒரு நாளைக்கு அதிகப்படியான குடிநீர் நம்ம எடுத்துக்கணும். அந்த குடிநீரோட பீன்ஸை வேக வச்ச நீரை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது. இது என்ன செய்யும்னா, ரொம்ப எளிமையாக அந்த கல்லடைப்புல இருந்து ஒரு கல்லடைப்போட ஆரம்ப நிலையை நான் சொல்றேன், இதுல இருந்து ரொம்ப தீவிரமா நமக்கு வெளியேற்றி விடும். அதற்கப்புறம் இறுதியாக நமக்கு அதே போல நம்ம வழக்கமான ஒரு நடைமுறை, உச்சி குளிர குளிக்கணும். அதே போல ஸ்டேபிளா ஒரே இடத்துல இருக்க நிலையை தவிர்த்துட்டு கொஞ்சம் வாக்கிங் போறது, நடக்கிறது, வேர்வையை கொஞ்சம் வெளியேற்றுறது, இந்த போக்குகள் செய்யும் போது உங்களுக்கு முழுமையான விடுதலை பெறலாம். கல்லடைப்பு உள்ள நபர்கள் தவிர்க்க வேண்டிய பொருட்கள், அதான் அந்த பொரிச்ச உணவு, அந்த சிக்கனு, மயோனஸ்ன்னு சொல்லக்கூடிய பொருட்கள், கூல்ட்ரிங்க்ஸ், பதப்படுத்தப்பட்ட கேக்கு, பப்ஸு,
அந்த கார வகை உணவுகள் இது எல்லாத்தையும் குறைங்க. காலையில் லிக்யூடு ஃபுட்டு சாப்பிடுங்க. காலையில் கூழ் சாப்பிடுங்க, கஞ்சி சாப்பிடுங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, குழம்பு வகைகளை ஒரு 10 நாளைக்கு குறைங்க. 10 நாள் குறைச்சிட்டு நீங்கள் காலையில் கஞ்சி துவையலோட வச்சு சாப்பிட்லாம். ஒரு நாள் வல்லாரி துவையல், பிரண்டை துவையல்னு பல வகையான துவையல் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு துவையல் அது உணவில் எடுத்துக்கலாம். மதிய உணவில் ரசம் சாப்பிடுங்க, வாழைத்தண்டு ரசம். நீங்கள் மதிய உணவில் கண்டினியூஸாக ஒரு 10 நாள் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு கல்லடைப்பு வாழ்நாள் முழுவதும் நீ திருப்பி வராது. அந்த அளவுக்கு ஒரு முழுமையான நிவாரணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இறுதியாக நமக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட், நமக்கு வந்து உள் மூலம் வெளி மூலம் சொல்லுவோம். அப்போ ஆசனவாய் பகுதிகளில் அதிகப்படியான வெப்பம் சேர்ந்து ஒரு இறுகி போட சூழல் ஏற்படும். இது நம்ம மலம் வெளியில் வரும்போது அது பிச்சுக்கிட்டு ரத்தம் வரும். அப்போ நிறைய நம்ம அந்த ரத்தம் வெளியேறுவதை பார்க்க முடியுது. அப்போ இதுலேருந்து விடுபடுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? அப்போ உடல் வெப்பத்தை உள் வெப்பம் வெளி வெப்பம் நமக்கு சொல்லுவோம். இதில் அகவெப்பம் இருக்கு பாருங்க, அதோட வெப்பநிலை தாறுமாறா போகிறதுனால தான் இந்த நோய் நமக்கு ஏற்படுது. அப்போ இதை மாறுவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? அந்த டிஸ்பிளே பாருங்க. கிராமப்புறங்களில் எல்லா பகுதிகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தாவரம். இந்த தாவரத்தை சின்ன வயசுல கிராமப்புறங்களில் படிக்கக்கூடிய சின்ன வயசு மாணவர்கள் எல்லாரும் இந்த காயை பறித்து விளையாண்டுருப்போம். வரி வரியாக சீப்பு போல இருக்கும். சீப்பு காயின்னு சொல்லுவோம் சின்ன வயசுல. இதை துத்தி இலைன்னு சொல்லுவாங்க. இது வயல் வரப்புகள், குளம் வரப்புகள் எல்லா பகுதிகளிலும் நீங்க கண்கூட பார்க்க முடியும். இதை பார்க்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்ப இந்த துத்தி இலையில எண்ணிக்கையில் 5 இலையிலிருந்து 8 இலை. பெரிய ஒரு கசப்பு, உரைப்பு, துவர்ப்பு எதுவும் இருக்காது. நீங்க எளிமையா சாப்பிடலாம். 5லிருந்து 8 இலை தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்கள் நீங்க கொதிக்க வச்சு குடிக்கலாம், இல்ல வெறுமனே மென்னு சாப்பிடலாம். இதை எடுத்துக்கும் போது என்ன செய்யும்? அந்த மூலம் சம்பந்தமான நோயிலிருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். இல்ல எனக்கு மூலம் வந்து தொந்தரவு அதிகமாகி ஆசன வாயில இட்சிங், எரிச்சல் அதிகமா இருக்கு, நான் என்ன சார் செய்யறது அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு எளிமையான ஒரு மருத்துவம் சொல்றேன். இதே தொத்தி இலைய எண்ணிக்கையில ஒரு 8 இலை எடுத்துக்கிறீங்க. நீங்க விளக்கெண்ணெய் வாங்கிக்கிறீங்க. இப்ப டிஸ்பிளே பாருங்க, நான் சொல்லக்கூடிய முறைகளை அதை பாருங்க. எண்ணிக்கையில ஒரு 50 மில்லி அளவுக்கு நீங்க விளக்கெண்ணெயை ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணுங்க. 8 இலை துத்தி இலையை நம்ம அந்த எண்ணெயில போட்டு ஃப்ளேம் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சதாக சோற்றுக்கட்டாலையோட ஜெல்லி பகுதி மட்டும் அதில் கொஞ்சம் சிறிதளவு எடுத்து நம்ம அதில் போடலாம். அதில் இலையை மட்டும் எடுத்துட்டு நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்து அந்த இறக்கி வச்சதுக்கப்புறம் அதை ஒரு துணியில் எடுத்து ஆசனவை பகுதிகளில் தேய்க்கணும். அப்போ விளக்கெண்ணெய், துத்தி இலை, அப்போ சோற்றுக்கற்றாழை, இது மூன்றும் கலந்த அந்த வெப்பநிலை குறைஞ்சதுக்கப்புறம் இந்த சாரை நம்ம எடுத்து என்ன செய்கிறோம்? ஆசனவாய் பகுதிகளில் தேய்க்கும் போது, இரவு தூங்கும்போது தேய்க்கும் போது விடிய காலையில் நமக்கு எரிச்சல் இல்லாமல் அந்த இடத்துல உள்ள புண்கள் எல்லாம் குணமாகுவதை நம்ம எளிமையாக பார்க்க முடியும். அப்போ எனக்கு உடல் மூளைச்சூட்டில் பின்பக்கத்தில் எனக்கு தனியாக ஒரு கட்டி போல இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல இந்த துத்தி இலையோட சேர்த்து இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது அதை ஒட்டி வைக்கிற மாதிரி அந்த புண் பகுதியில் வைக்கும்போது இது எளிமையாக குணமாகுவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதே போல் நமக்கு சுக்கிரன் அப்படின்னாலே பித்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். வாதம், பித்தம், கபம். அப்போ அதில் பித்தம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னா நீரோடு சேர்ந்த வெப்பநிலை, அது பித்தம் சொல்கிறோம். இப்போ நமக்கு பித்தம் நம்ம உடலில் குறைஞ்சினாலே கூடுனாலோ பித்தம் சம்பந்தமான உபாதைகள்லேருந்து விடுபடுவதற்கு நிறைய மருத்துவ நடைமுறைகள் இருக்குது. அதில் எலுமிச்சை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பொருள். நம்ம புளிப்பான பொருட்களில் எலுமிச்சை சாறு நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் நமக்கு திருவிழா காலகட்டங்களில் நீண்ட தூரம் பால் குடம் எடுத்து போவோம். காவடி எடுத்து போகும்போது எல்லோருக்குமே வந்து அந்த வெயில் நேரத்தில் அலைஞ்சு போகும்போது ஒரு மயக்கம் வரும். அந்த சோர்வை நீக்குவதற்காக உடலில் ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துவோம். அதுக்கு வெப்பமும் நீரும் சேர்ந்த திரிந்த நிலை என்ன செய்வோம்? எலுமிச்சம்பழ பழச்சாரை கொடுப்போம். அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? மோரை தாளித்து கொடுப்போம். இது போன்ற பொருட்களை கொடுக்கும்போது நம்ம குடித்த உடனே மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியும் மீண்டும் ஒரு ஆற்றலும் கிடைக்கும். அப்போ மரபில் முன்னோர்கள் வாதம், பித்தம், கபம் குறைந்தா எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதே போல் இந்த காலகட்டங்களில் பாருங்கள், வெயில் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு மாம்பழங்கள், புளியம்பழம், எலுமிச்சை அளவுக்கு அதிகமான உற்பத்தி ஏன் கிடைக்குது? உங்களுக்கு அந்த சோர்வை நீக்குவதற்கான வெப்ப ஆற்றலை கொடுக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? மாம்பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது. உடலில் சில நேரம் அதீத உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அப்போ மாம்பழங்களை சேகரித்து நீங்கள் வற்றல் போட்டு வச்சுக்கலாம். யாருக்கு அடிக்கடி மதிய நேரங்களில் கிறுகிறுப்பு, மயக்கம், உடல் சோர்வு ஏற்படுதோ மாவற்றலை நீங்கள் நீராகாரம் தண்ணி சோறாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அற்புதமான ஆற்றல், புத்துணர்ச்சி. மீண்டும் இன்னைக்கு இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவருக்கு என்ன ஒரு துணிச்சல், ஒரு ஆற்றல், ஒரு உடல் வலிமை இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கும். அப்போ மாவற்றல்ங்கிறது மிகப்பெரிய மருந்துகளில் ஒன்று. அப்போ இது போல் காலகட்டங்களில் காலத்துக்கு ஏற்ற உணவுப் பொருட்களை இறைவன் நமக்கு வழங்கியிருக்காரு. அப்போ மழை காலங்களில் உங்களுக்கு கபம் மிகுரும். அப்போ அதை தணிப்பதற்கு தான் வீட்டு வாசலில், கொல்லைப்புறங்களில் குப்பை மேனி முளைக்குது. அதே போல் வெயில் காலத்தில் இந்த புளிப்பான பழங்கள், நமக்கு காய்கறிகள் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவன் வழங்குவதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். பயன்படுத்தி கொண்டு உங்கள் முழுமையான நோய்களிலிருந்து விடுதலை பெற உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.